Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. மழை தொடர்பான செய்திகளை அடுத்தடுத்து பார்க்கலாம். நெல்லை, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வட தமிழகம் மற்றும் அதை ஒட்டிய பகுதிகளுக்கு மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக வரும் 12ஆம் தேதி நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, தஞ்சை, புதுக்கோட்டை, விருதுநகர், ராமநாதபுரம், தென்காசி, நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் வரும் 13ஆம் தேதி நெல்லை, குமரி மற்றும் தென்காசி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மழையின் காரணமாக திருவள்ளூரில் கூவம் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ராணிப்பேட்டை கேசவரம் அணைக்கட்டிலிருந்து திறந்துவிடப்பட்ட உபரி நீரால் கூவம் ஆற்றில் அதிக அளவு தண்ணீர் செல்கிறது. பூந்தமல்லி அடுத்த புதுச்சத்திரம் பகுதி வழியாக செல்லும் கூவம் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் புதுச்சத்திரம் திருநின்றவூர் தரைப்பாலம் மூழ்கடித்தபடி வெள்ள நீர் ஆர்ப்பரித்து செல்கிறது. தரைப்பாலம் தண்ணீரில் மூழ்கிய நிலையில் ஆபத்தை உணராமல் வாகன ஓட்டிகள் அவ்வழியாக செல்வதால் உரிய நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஞாயிற்றுக்கிழமை வார விடுமுறையை முன்னிட்டு சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே ஆனைவாரி அருவியில் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். கடந்த சில நாட்களாக பெய்த கனமழையால் அருவியில் நீர்வரத்து சீராக இருந்த நிலையில் சுற்றுலா பயணிகள் அருவியில் குளித்து மகிழ்ந்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே கும்பக்கரை அருவியில் ஆர்ப்பரித்து தண்ணீர் கொட்டிய போதும் சுற்றுலா பயணிகள் வருகை குறைந்து காணப்பட்டது. வழக்கமாக ஞாயிற்றுக்கிழமை சுற்றுலா பயணிகள் வருகை அதிகம் காணப்படும் நிலையில் விட்டுவிட்டு சாரல் மழை பெய்து வருவதால் வருகை குறைவாகவே இருந்தது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த தொடர் மழை காரணமாக தேனியில் 3 மாதங்களாக வறண்டு கிடந்த யானைகஜம் அருவியில் மீண்டும் நீர்வரத்து தொடங்கியுள்ளது. இதனால் உப்புத்துறை, ஆட்டுப்பாறை உட்பட 10க்கும் மேற்பட்ட மலை கிராமங்களில் நிலவி வந்த குடிநீர் தட்டுப்பாடு நீங்கும் என அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினத்தை முன்னிட்டு தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் சுற்றுலா தலத்தில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். தொடர் மழையால் அருவியில் நீர்வரத்து அதிகரித்து காணப்பட்ட நிலையில் சுற்றுலா பயணிகள் அருவியில் குளித்தும் பரிசலில் பயணித்தும் அருவியின் அழகை கண்டு ரசித்தும் மீன் உணவு உண்டும் மகிழ்ந்தனர். இதனால் மெயினருவி, பரிசல் துறை உள்ளிட்ட இடங்களில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதியது. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே உள்ள மணிமுத்தாறு பகுதியில் மேகங்கள் தவழ்ந்து செல்லும் மேற்கு தொடர்ச்சி மலைகள் அழகிய அணைக்கட்டு அனைவரையும் கவர்கிறது. அணைக்கட்டில் ஆனந்த குளியலிடும் நீர்க்காகங்கள் என பறவைகளும் மனதை கொள்ளை கொள்கின்றன. மாஞ்சோலை மலைப்பகுதிகளில் சாரல் மழை பெய்து வருவதால் நல்ல காலநிலை நிலவுகிறது. கொடைக்கானலில் பனிச்சாரல் காரணமாக அதீத குளிர் நிலவியது. பகலிலும் பனிமூட்டம் தாழ்வாக படர்ந்து பார்க்கும் இடமெல்லாம் ரம்மியமான காட்சியாக மாறியுள்ளது. வார இறுதி விடுமுறையை கொண்டாட வந்திருக்கும் சுற்றுலா பயணிகள் குளிர்ந்த காலநிலையை உற்சாகத்துடன் ரசித்து சுற்றுலா தலங்களை கண்டு ரசித்தனர்.
நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே பழங்குடியினரின் பாரம்பரிய நெல் அறுவடை திருவிழா நடைபெற்றது. ஆண்டின் முதல் நெல் அறுவடையை முன்னிட்டு வயலில் பூஜைகள் நடத்தப்பட்டன. பின்னர் செண்டை மேளம் முழங்க பூசாரி வயலில் இறங்கி முதல் அறுவடையை தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து அறுவடை செய்யப்பட்ட நெல் கதிர்கள் புளியம்பாறை கோயிலுக்கு ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டன. மதுரை மாரியம்மன் தெப்பக்குளத்தில் படகு சவாரி தொடங்கியது. வைகை ஆற்றிலிருந்து வரத்து கால்வாய்கள் மூலம் மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் கோயிலுக்கு சொந்தமான மாரியம்மன் தெப்பக்குளத்தில் தண்ணீர் நிரப்பப்பட்டு படகு சவாரி மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளது. காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை படகு சவாரி செய்யலாம். இதற்கு கட்டணமாக ஒரு நபருக்கு 20 ரூபாய் என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஓரிரு நாளில் தெப்பக்குளத்தில் இருவர் படகு மற்றும் தனி படகு சவாரி தொடங்கும் என கோயில் நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி முருகன் கோயிலுக்கு ஏராளமான பக்தர்கள் வருகை தந்ததால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. முருகனின் 5ஆம் படை வீடாக போற்றப்படும் இந்த கோயிலில் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் தமிழகம் மட்டுமின்றி ஆந்திரா, தெலுங்கானா உள்ளிட்ட அண்டை மாநிலங்களிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர். இதனால் மலைக்கோயில் முதல் அடிவாரம் வரை ஏராளமான வாகனங்கள் வரிசையில் நின்றதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு முதியோர்கள், பெண்கள், குழந்தைகள் அவதியடைந்தனர். Holidays nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.